வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைய வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஹோம் டூர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் எனக்கு டிலே ஆச்சு அப்படின்னா இன்னுமே வீடு வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல. ஸோ வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்பெண்டிங் ஒர்க்லாம் பாக்கி இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட்டாக எடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி ஓகே, ஸோ எப்படி இருக்கோ நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நான் மொபைலில் தான் வந்து நான் ஹோம் டூர் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பொறுத்துக்கோங்க. என்னென்னு தெரியல, மற்ற வீடியோஸ் எடுக்கிறப்ப கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஹோம் டூர் வீடியோ எடுக்கிறப்ப என்னென்னு தெரியல அப்படியே டார்க் ஷேடாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு கோல்டன் பிளேட்டட் ஒரு வசன அட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து வரவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்ன்ட்டு. ஸோ மாடி வீட்டில் இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டோர். ஸோ இடையில குட்டி பேசேஜ் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டோர் டீ குட் தான். ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்திங்கன்னா எங்களுடைய லிவிங் ரூம் இருக்கும், அதாவது ஹால். ஸோ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சோஃபா செட்டு 3 சீட்டட் ஒன்று, சிங்கிள் பீஸ் 2 இருக்கும். அதுக்கப்புறம் கார்னர் பெல்ஜியம் கிளாஸ் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் கிளாஸில் செஞ்ச ஒரு கார்னர் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் விண்டோ இன்னும் ஸ்க்ரீன் போடலை, அந்த ஒர்க் பாக்கி இருக்குது. அப்புறம் டிவி யூனிட். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஹாலில் இருக்கும். ஸோ இது தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்ன தேவை யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு டார்க் பிங்க் அண்டு கோல்டன் ஷேடில் அந்த செவரு அடிச்சிருப்போம். அதில் 3 வசன அட்டை ஒட்டியிருப்போம். இது பெட்ரூம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னுமே இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் வந்து நாங்கள் விற்க போகிறோம். இது எங்கள் வீட்டுறதுக்கு மாட்டில் இடம் இல்லை, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால கொடுக்க போகிறோம். அது இன்னும் பெட்லேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய டீபாய் ஒன்று இருக்கும், பசங்களோட ஸ்கூல் பேக்கு, அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் பேட்ரிலாம் அந்த யூனிட்டில் இருக்குது. இந்த ஷெல்ஃப்லாம் பாருங்கள் இன்னும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே ரியலிஸ்டிக்காக எடுத்துட்டேன். அப்புறம் 2 பீரோ வந்து இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க, ஒரு பீரோ பழைய பீரோ, ஒன்று புதுசு தான். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெட்ரூம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு ரூம். ஸோ இது வந்து என்னோடய ரூமு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய கம்ப்யூட்டர் இருக்கும், கம்ப்யூட்டர் டேபிள் சேர் வித் கம்ப்யூட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பீரோ யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து இது எனக்கு கிஃப்டாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வுடன் வார்ட்ரோப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 வார்ட்ரோப்பு, ஒரு புக் ஷெல்ஃப், அப்புறம் இன்னொரு வார்ட்ரோப் இப்படி இருக்கும். தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே நாங்கள் போட்டு பரனில் அடைச்சி வச்சுருக்கோம். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இவ்வளோ தான் இந்த ரூமில் இருக்கும். ஒரு குட்டி ஸ்டூல் வந்து இருக்கும். ஸோ இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணது. அது இந்த ஹால் என்னுடைய ரூமில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு. ஸோ டைனிங் ஹாலில் இப்போ தான் பழைய டைனிங் டேபிளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபர்னிச்சர் ஒர்க்லாம் பார்த்து புதுசாக மைக்கா போட்டு ஒட்டியிருக்கேன். பாருங்கள், தோட்டத்தில் காய்ச்சல் லெமன் பறித்து வச்சுருக்கோம். அதிலே சிலிண்டர் ஒரு கார்னரில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஆர்ஓ யூனிட் வந்து கொடுத்துருக்கோம் டைனிங் ஹாலில். அதுக்கப்புறம் 2 அழுக்கு கூடை. ஸோ அழுக்கு துணி போடுறதுக்கான கூட ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் இருக்கும். ஸோ இதெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. ஸோ வாஷ் பேஷன். அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் வாங்கக்கூடிய சோப்லாம் வச்சுருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பெட்டியில் நாங்கள் தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம், எப்போயாவது எடுக்கிறது. ஸோ வாஷிங் மிஷினும் இதே டைனிங் ஹாலுக்குள்ளே வச்சுருக்கோம், ஏன்னா எங்களுக்கு வேறு இடத்துல ஸ்பேஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாஷிங் மிஷின் இங்கே வச்சுருக்கோம். ஸோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலில் இருக்கும். கொஞ்சம் ஹால் ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்கு இந்த சைடு மாடிப்படி டாய்லெட் இருக்கும். ஸோ கிச்சனை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜையும் வெளியில் வச்சுருக்கோம். ஸோ கிச்சன் வந்து நான் ப்ராப்பராக ஒரு கிச்சன் டூர் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு மினிமலிஸ்டிக் நான் மாடுலர் கிச்சன் தான். தண்ணி யூஸ் இருக்கிறதுனால கேன் வாட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ பேக் சைடு போனீங்கன்னா இங்கே வந்து பின்னாடி மாடிக்கு போகிற பாடிப்படி இங்கே டாய்லெட்டு. ஸோ டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட், பாத்ரூம் இங்கே இருக்கும். ஸோ துவைக்கிற கல் ஒன்று வச்சுருப்போம். இது வந்து மாடிப்படிக்கு போகிற வழி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சிம்பிளான ஒரு ஹோம் வீடியோ. ஸோ இங்கே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும். இதில் பாருங்கள், நான் மண்ணெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஏதாவது கார்டனிங் மாதிரி போடுறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் கார்டன் போடலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி.
ஸோ அதனால் போட முடியாது. ஸோ ஓரளவுக்கு குரங்கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் இந்த லெமன்லாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சிம்பிள் ஒரு மிடில் கிளாஸ் ஹோம் டூர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. ஜஸ்ட் அங்கே டாய்லெட் இருக்காது, ஜஸ்ட் குளிக்க மட்டும் செஞ்சுக்கலாம். அதனால் அந்த மாதிரி தனியாக ஒரு பாத்ரூம் வேணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் எங்களுடைய சிம்பிள் ஹோம் டூர். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட ஹோம் டூர் வீடியோ நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் காய்கறி அன்னன்னைக்கு தான் வாங்கினேன். ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட் டே மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பூவும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்து ரசமும் உருளைக்கிழங்கு பொரியல் வாழைப்பூ செஞ்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எக் மாஸ் மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணோம். சப்பாத்தி கொஞ்சம் இட்லி செஞ்சுட்டு எக் மாஸ் வீட்டிலே ட்ரை பண்ணோம். சூப்பராக அட்டகாசமாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். வெண்டைக்காய் அன்றைக்கி மார்னிங் போய் பக்கத்துலேயே கடையில் வாங்கிக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக வேலைக்கு போகிறதுனால எடுக்க டைம் இல்லை. ஸோ எல்லா நாளுமே தோசை தான். ஸோ அதான் காமனாக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கிட்டோம். சூப்பு அன்றைக்கி வைக்காமல் ஜஸ்ட் பொரியல் மட்டும் போட்டு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி நிறையா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தது. ஸோ அதனால் அதை போட்டு சூப்பரான கொத்தமல்லி சட்னி செஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. இல்லை காரம் போடாமல் ஜஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்குல மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நான் அப்படியே கிளறி எடுக்க வேண்டியது சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு மசால் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து பூரி போட்டுப்போம். ஆக்சுவலாக அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா லீவு. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுக்கிட்டு பாவக்காய் சூப்பராக அட்டகாசமாக வந்துருந்துச்சு. கடையில் நான் போயிருந்தேன் அந்த காய்கறி கடையில். ஸோ அதனால் பாவக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சாம்பாரும் பாவக்காய் பொரியலும் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பிரியர்கள் தான். ஸோ அதனால் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உப்புமா தேங்காய் சட்னி, சாயங்காலம் ஈவினிங் பஜ்ஜி வாங்கினோம். பஜ்ஜிக்கு கடையில் வந்து தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க. அந்த தேங்காய் சட்னி தான். ஸோ உப்புமா பண்ணி சிம்பிளாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளானும் வெள்ளியோடு முடிச்சாச்சு. நாங்கள் இனிமேல் தான் சாட்டர்டேலேருந்து காய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் வீக்காக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் மெனு பிளான் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.